இப்போ நம்ம ஒரு இண்டக்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் பார்க்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் அப்படின்ற ஒரு காம்பனன்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஸ்டீல் ஒரு மெட்டல் டைப் காம்பனன்ட்ஸ் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு வைண்டிங் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. வைண்டிங் சுற்ற ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் எண்ட் இங்கே இருக்குது, எண்டிங் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே சுற்ற ஆரம்பிச்சு இப்படியே போய் இப்படி நம்மளுக்கு என்ன இதோட அவுட்புட் இப்படி வருது. இதுதான் இண்டக்டர். இந்த இண்டக்டர் என்ன பண்ண போகுதுன்னா இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய பவர், நான் இன்கேஸ் பவர் ஆன் பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன், பவரை கனெக்ட் பண்ணுறேன். பவரை கனெக்ட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா இந்த பேட்டரியில் இருக்க மொத்த எலக்ட்ரான்ஸும் உடனே ஃப்ளோ ஆக ட்ரை பண்ணும். அப்போ அந்த எல்லா எலக்ட்ரான்ஸுமே முதல்ல இந்த இண்டக்டர் என்ன பண்ணும்னா இந்த இதில் உள்ள ஃப்ளோ பண்ண விடும். ஃப்ளோ பண்ண உடனே என்ன ஆகும்னா நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ணிக்கணும், அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எலக்ட்ரான்ஸை ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணும். ஒன் பை ஒன்னாக எப்படி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1000 எலக்ட்ரான்ஸ் உள்ளே வருதுன்னா 1000 எலக்ட்ரானிக்ஸும் இந்த பாயிண்ட் உள்ள 1000 உள்ளே போயிடும். உள்ளே போகும்போது அந்த ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி திரும்ப 1 2 3 4 5 6 7 சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த பக்கம் இன்புட் ஆகும்போது பயங்கர ஃபோர்ஸாக இன்புட் ஆகும், பட் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அவுட்புட் வரும்போது ஸ்மூத்தாக வந்துடும். அப்போ ஒரு எலக்ட்ரான் ஹையாக ஒரு கரண்ட் அதிகமாக கொடுத்தா என்ன, இப்போ நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு ஃபெயிலியர், நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஃபியூஸ் போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ எலக்ட்ரிக்கலில் அல்லது ஒரு எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஒரு சர்க்யூட்டில் இன்கேஸ் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா அதனால் ஒரு சர்க்யூட் வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 1000 எலக்ட்ரானிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இதில் உள்ள வரும். இன்கேஸ் இதில் ஃப்ளக்சுவேஷன் ஆனால் கூட திரும்ப அகைன் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணும். அப்போ இந்த வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை இந்த ரெசிஸ்டர் லிமிட் பண்ணும் கரண்ட்டை. இந்த ரெசிஸ்டருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அதாவது எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து எவ்வளோ இதோட வேல்யூவோ அதை மட்டும் தான் அலோவ் பண்ணுமே தவிர எலக்ட்ரானிக்ஸை 1000 எலக்ட்ரானிக்ஸ் அலோவ் பண்ணாது. என்ன ரீசனா, இன் கேஸ் இந்த 1000 எலக்ட்ரானிக்ஸ் அலோவ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பல்ப் வந்து என்ன ஆயிடும், ஃபியூஸ் போயிடும். இந்த பல்பு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இண்டக்டர்லேருந்து வரக்கூடிய பவர் டைரெக்டாக பல்புக்கு போயிடும். ஸோ பல்புக்கு போகும் இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய மொத்த கரண்ட்டையும் இந்த இண்டக்டர் அலோவ் பண்ணி இங்கே கொடுத்துரும். சார் நம்ம தான் இப்போ இண்டக்டர் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானே கரண்ட்டை தர கொஞ்சம் கொஞ்சமாக தர ஆரம்பித்து திரும்ப அகைன் 1000 ஆம்ஸ் ரீச் பண்ணிடும். 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி 1000 ஆம்ஸ் அகைன் வந்து ரீச் பண்ணிடுமே தவிர இவ்வளோ மில்லி ஆம்ஸ் தான் கொடுக்கணுன்றதை இது டிசைட் பண்ணாது. இது இந்த சர்க்யூட்டில் இந்த ரெசிஸ்டர் இவ்வளோ மில்லி ஆம்ஸை தான் அலோவ் பண்ண முடியும், இவ்வளோ எலக்ட்ரான்ஸை தான் அலோவ் பண்ண முடியும்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் இங்கே 980 மில்லி ஆம்ஸ் ட்ராப் ஆயிரும், இங்கே வரும்போது 20 மில்லி ஆம்ஸ் தான் அவுட்புட் ஆகும். அப்போ நம்மளுக்கு பல்ப் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஃபியூஸ் ஆகாது. இதுதான் வந்து இண்டக்டரோட ஃபங்க்ஷன். அப்போ இந்த இண்டக்டரை எப்படி நம்ம ஒரு போர்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பவர் போர்டில் ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுற இடங்களில் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பிளக் பாயிண்ட் இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காயில் டைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இண்டக்டர் என்ன ஆகும் அப்படின்னா சடன் ரைசிங் கரண்ட்டை ஸ்டாப் பண்ணும். இந்த மாறுதல் அடைந்த கரண்ட்டை அது மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ மேக்ஸிமம் மாறுச்சோ அந்த மொத்த கரண்ட்டையும் கொடுத்துரும் திரும்ப. ஸோ அப்போ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமான கரண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இண்டக்டர். அதனால வந்து சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் கம் வோல்டேஜ் வந்துச்சு, பவர் வந்துச்சு, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சுன்னா உடனே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் இண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிசியில் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ஸ்மூத்தாக இருக்குதுக்காண்டி. ஒரு டிசி சப்ளை ஸ்மூத்தாக இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷனால போர்டில் இருக்கக்கூடிய ஏதாவது காம்பனன்ட்ஸ் வந்து பவர்னால ஒரு அதிகபட்ச எலக்ட்ரான்ஸை திடீர்னு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பவர் ஆன் பண்ணுறோம், இல்லை ஸ்பீக்கர் நம்ம ஃபோன் பேசுகிறோம், அப்போ அவங்க பேசுகிறது நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் வோல்ட்டாக வந்து தான் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் வோல்ட்டை என்ன பண்ணும்னா அவங்க பேசும்போது நம்மளுக்கு இதில் ட்ராவல் ஆகும்போது அந்த வரக்கூடிய வோல்ட் இன்கேஸ் ஹையாக வோல்ட் வந்துச்சு இல்லை ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஷ் கலரில் தெரியும். ஒரு ஆஷ் கலர் அல்லது ஒயிட் கலரில் இருந்தால் அது வந்து எஸ்எம்டி இண்டக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலரில் தெரியும். ஸோ ஒரு சாம்பல் நிற கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலரில் தெரிஞ்சால் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கால் வரும்போது சவுண்டு வருது இல்லையா, லவுட் ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், ஒரு இண்டக்டர் மூலியமாக தான் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன்னா
இதில் வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்கேஸ் சம்டைம்ஸ் அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்டுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு உள்ளே வரும்போது அந்த சவுண்டை உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அந்த சவுண்டை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது அப்போ ஸ்பீக்கர் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபெயிலியர் ஆகுது. அது ஒன்று. ஸோ அப்போ அந்த லைனில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மாறக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இதில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக வரும், வால்யூம் பட்டன் குறைக்கும் போது எலக்ட்ரான்ஸ் வந்து குறையும். அப்போ அந்த சேஞ்ச் பண்ணும்போது அந்த சேஞ்ச் பண்ண எஃபெக்டை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே உடனே அப்படியே கொடுத்துடாம ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த எலக்ட்ரான்ஸை இந்த இண்டக்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும்போது நம்ம சவுண்ட் அப்படின்றது ஸ்மூத்தாக இருக்கும். இதைத்தான் ஸ்மூத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்களையும் யூஸ் பண்ணுவாங்க, நெட்வொர்க் பிளேசஸில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளேசஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டக்டர் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இது வந்து ஒரு இயர்ஃபோனு நம்ம பார்த்துக்கிருக்கோம், இயர்ஃபோன் ஆடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிருக்கோம். ஸோ இப்போ இயர்ஃபோன் ஆடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ஜாக், நம்ம ஜாக் ஹெட்ஃபோன் ஜாக் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஜாக்கில் இங்கே தான் இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ இதுக்கு இன்புட் எங்கேருந்து வருது பாருங்க, இந்த மாதிரி இயர்ஃபோன் ஆடியோ இங்கேருந்து வருது. அப்போ உள்ள ஆடியோ லெஃப்ட் ரைட்டு, ஆடியோ வந்து லெஃப்ட் ரைட் உள்ளே போகும்போது இந்த ஸ்பீக்கரோட சவுண்டை ஆல்ரெடி இயர்ஃபோன் நீங்கள் எப்படி குவாலிட்டி இல்லாத இயர்ஃபோன் யூஸ் பண்ணாலுமே உங்களோட மொபைல் ஃபோன் பிசிபி போர்டில் அந்த ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் வச்சுருக்காங்க. இது ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். ஸோ இது இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான ஆடியோ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டெலிவரன்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பிளேசஸில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இண்டக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க.